பாரதி, அமுதா, இதயா, முகிலன், உங்க 4 பேரோட அன்பையும் என்னால மறக்கவே முடியாதுடா. அதெல்லாம் சரி தமிழ். தினம் ஹாஸ்டல் சாப்பாட்டை சாப்பிட்டு நாக்கே மறத்து போச்சு. இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு போறோம். ஆமாண்டா தமிழ், இதையும் சொல்றது சரிதான். இன்னைக்கு மட்டன் சிக்கன் நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை ஒரு வெட்டுறோம். அமுதா, நம்ம தமிழ் அண்ணன் அதுக்கெல்லாம் அசந்து போற ஆளா? அதான மிகிலன், அவனுக்கு என்ன ராசா விட்டு கண்ணுக்குட்டி. அவன் கேட்டது கிடைக்கும். நம்ம வீடுகள்ல மாதிரியா அவன் வீட்டுல பஞ்சப்பாட்டு பாட போறாங்க? என்னங்கடா நீங்களே ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க? பின்ன என்ன தமிழ், உன் ஃபேமிலியில் லேசுப்பட்ட ஃபேமிலியா? உங்க அப்பா என்ன சாதாரண ஆளா? அதுக்கு இல்ல, அது வந்து ஏன்டா போனை கட் பண்ற? ஒரு நிமிஷம்டா. ஹாய் மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. ஹாய்டா, தேங்க்ஸ்டா மச்சி. எங்களுக்கு எப்போ ட்ரீட்டு? ஈவினிங் பார்த்துக்கலாம். ஓகேடா. ஓகேடா, பாய். என்னடா போன்ல யாரு? அது ஒன்றும் இல்லை, அது கம்பெனி காலு, வேற ஒன்றும் இல்லைடா. ஆமாட்டா தமிழ், உங்ககிட்ட முதலே ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். என்னடா முகில், முதல்ல இந்த செல்போனை தலையை சுற்றி தூக்கியே. அதுதானப்பா, உன் தகுதிக்கு நீ இந்த போனை யூஸ் பண்ணலாமா? ஆமாண்டா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல உனக்காகவே அந்த செல்போன் விளம்பரத்தை பாறேன். டேய், சூப்பரா இருக்குடா. இந்த போன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. விலை என்னடா? 15,000 அம்மாடி, 15,000மா? 15,000னா பரவாயில்ல. பாத்தீங்களா, 15,000 நம்ம தமிழுக்கு பரவாயில்லையா? ஆமாண்டா முகில், வாங்கினா குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு மொபைல் வாங்க வேண்டாம்? ஏண்டா தமிழ், யாரோ திரும்பவும் ஃபோன் பண்றாங்களே, எடுத்து பேச வேண்டியதானே? இருடா வர்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. என்னடா மறுபடியும் கட் ஆயிடுச்சா? யாருன்னு தெரிலடா. சரிங்கடா, நீங்களாம் ரூமுக்கு போங்க, மதியானம் சாப்பிட போறோம். நான் ஏடிஎம் வரைக்கும் போயிட்டு வரேன். அத முதல்ல செய், நாங்க என்ன வெயிட் பண்றோம். மதியம் பார்ட்டிக்கே 5,000 ரூபாய் செலவாயிடும். இதுல எங்க இருந்து மொபைல் போன் வாங்குறது? மனுஷன் கேட்ட பணத்தை அனுப்பி வச்சாதான் என்ன? ஏன் தான் இப்படி பண்றாரோ? ச்சே. அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுருக்காண்டா. நாலு சாப்பாட்டை அவன் ஒருத்தனே சாப்பிட்டானே. அங்க பாடுறா, என்னன்னு தெரியல, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்காண்டா. நல்ல சாப்பாடுறா தமிழ். ஆமாண்டா, ரொம்ப நாளைக்கு பிறகு உன் புண்ணியத்துல திருப்தியா சாப்பிட்டேன்டா. ஆமாண்டா, மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட். ஹோட்டல் பில்லே பழுத்துருச்ச. அதனால என்னடா, என்னைக்குமா சாப்பிடுறோம். மச்சான், ட்ரீட் சூப்பர்ரா. தேங்க்ஸ் மச்சி. தமிழே, தமிழே, நான் அப்பா வந்திருக்கேன்ப்பா. தமிழே. ச்சே. தம்பி, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? தமிழே, ஏன்பா தமிழே, நல்லா இருக்கியாப்பா? இருக்கேன்பா. எதுக்குப்பா நீங்க இங்க வந்தீங்க? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையாப்பா? அதான் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. பஸ்ஸுக்கு பணம் செலவாகுமேனு உங்க அம்மா கறி வரல. நான் மட்டும்தான்ப்பா கிளம்பி வந்தேன். மற்றபடி அவளுக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்காதாப்பா? முதல்ல வெளில வாங்கப்பா, இது படிக்கிற நேரம். இங்க யாரையும் அனுமதிக்க மாட்டாங்கப்பா. வார்டன் பார்த்தா கண்டபடி திட்டுவார் தெரியுமா? அப்படியா தம்பி? சரி, வரேன் வரேன். என்ன பார்க்க வந்தெல்லாம் இருக்கட்டும். சரிப்பா, ஃபீஸ் கட்ட 20,000 கேட்டிருந்தேன்.
ஆனால் வெறும் 5000 ரூபா தான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருக்கீங்க. கோவப்பட வேண்டாம் தம்பி. இப்போ வாட்ச்மேன் வேலைக்கு கூட என்னால் போக முடியலடா. உங்களுக்கு வயசாயிருச்சு, பேசாமல் வீட்டில் கிடங்கன்னு சொல்லிட்டாரு முதலாளி. உங்கள் அம்மாவும் முன்ன மாதிரி பீடி கீடி சுத்துறது இல்லைப்பா. பின்ன ஏன்பா என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்க? உங்களுக்கு தான் ஃபீஸ் கட்டையே வக்கு இல்லைல்ல? டேய் பொசுக்குன்னு அப்பாவை பற்றி அப்படி சொல்லாதடா. ஒரு 3 மாதத்துக்கு முந்தி தாண்டா 20,000 ரூபா அனுப்பி வச்சேன். அது முதல் டைம் ஃபீஸு, இது 2ஆம் டைம் ஃபீஸு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம்ப்பா. சரி வாங்க. அப்பா. சரி இப்போ அதை பற்றி ஒன்றும் இல்லை. அன்னைக்கு என் கையில் 5000 ரூபாய் இருந்துச்சு, அதை அனுப்பி வச்சேன். இப்போ உங்கள் அம்மா கழுத்தில் இருந்தது, காதில் இருந்த கம்மல் எல்லாத்தையும் அடகு வச்சு 15,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன்ப்பா. சரி வார்டன் பார்த்தா திட்டுவார். முதல்ல நீங்கள் கிளம்புங்க. ஏன்பா தமிழ், ஏதாவது சாப்பிட்டியாப்பா? சாப்பாடு இனிமே தான்ப்பா. நம்ம வீட்டில் பழைய கஞ்சி தான், உனக்கு கொண்டு வர சரி முடியாது. போயிட்டு வாங்க, நான் போகிறேன். இனிமே இங்கிட்ட வராங்கப்பா. டேய் தமிழ் வந்துட்டான்டா. யாருடா தமிழ் உன்னை பார்க்க வந்தது? அவரா? ரொம்ப நேரமாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே. யாரோ கிராமத்து ஆள் மாதிரி தெரிஞ்சிச்சே. எங்கள் அப்பா அனுப்பியிருக்காரா? அப்படின்னா இவர் யாருடா? அவர் பக்கத்து வீட்டுக்காரரா? பாவி, பக்கத்து வீட்டுக்காரரா? அவர் எதுக்குடா உன்னை பார்க்க வந்தாரு? எங்கள் அப்பாவுக்கு நேரில் வர நேரம் இல்லையா, அவரு ரொம்ப பிஸி, அதான் இந்த மனுஷங்கிட்ட பணம் கொடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்லையடா, ஏதோ ஒரு வழியில உனக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. தமிழே, ஏன்பா தமிழே? அப்பா தமிழே, உங்கள் அம்மா உனக்கு ஆசையாக கொஞ்சம் அதிரசமும் முறுக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்காப்பா. நீ போன்னு விரட்டின அவசரத்தில் கொடுக்க மறந்துட்டான்ப்பா. இந்தா. என்னது அப்பாவா? ஆமாம்ப்பா, பக்கத்து வீட்டு அப்பா தான்ப்பா. என்னையா பெரியவரே, நீங்க என்ன சொல்றீங்க? நெசமாவே நீங்க யாரு? அதானா தமிழ், யார் இவரு? உங்க அப்பாவா? சொல்ற தமிழ், இது ஒண்ணு பெத்த அப்பாவா? பெத்த அப்பாவையா பக்கத்து வீட்டுக்காரர்னு சொன்ன? நல்ல வேலை பக்கத்து வீட்டுக்கார அப்பான்னாவது சொன்னானு, வேலைக்காரன்னு சொல்லாம. ஏண்டா தமிழ், ஏன் இப்படி செஞ்ச? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? அவனை திட்டாதீங்கப்பா, அவன் என்ன செய்வான் பாவம். நீங்கெல்லாம் வசதியான வீட்டு பிள்ளைங்க, நான் ஒரு கூலிக்காரன். உங்க கூட சரிசமமா பழகிறதுக்காக அவன் இப்படி சொல்லியிருப்பான். அட என்னங்கப்பா, நாங்க எல்லாருமே சாதாரண குடும்பத்து பசங்க தான். எங்க பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தானப்பா. வெளியில தான் நாங்கள் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுறோமே தவிர நாங்களும் ஏழைங்க தான்ப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொன்ன மாதிரி வெறும் வரட்டு கௌரவத்துக்காக உங்களையும் என்னையும் நானே ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். பெத்த அப்பா மனசைய நான் ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற சிரமம் தெரியாம தாறுமாறா நடந்துக்கிட்டப்பா. அம்மாவுக்கு உங்களுக்கு மனசறிஞ்சு துரோகம் பண்ணிட்டப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. தமிழே, பரவாயில்லப்பா, எந்திரி.